ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கமெண்டில் தைராய்டு நோய்க்கான பதிவு பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். ஸோ இப்போ தைராய்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கும். ஹைப்போதைராய்டுன்னு ஒன்று இருக்கும், ஹைப்பர் தைராய்டுன்னு ஒன்று இருக்கும். இது நம்ம இப்போ இந்த போர்டில் நம்ம பார்க்குறது ஹைப்போதைராய்டு. அதாவது வந்து உங்களுக்கு 5.5 வரையும் அந்த டிஎஸ்ஹெச்சினுடைய வேல்யூ ரத்த பரிசோதனை எடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஹெச்னு ஒரு பரிசோதனை, அது எல்லாருக்குமே அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹைப்போதைராய்டு வந்துடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காட்டும் அப்படின்னா, முதல்ல டிஎஸ்ஹெச்சோட வேல்யூ வந்து 5.5க்கு மேலே அதிகமான வேல்யூ இருக்கும். உடல் பருமனாகும், இர்ரெகுலராக பீரியட்ஸ் வரும். ஸோ இதை வந்து தமிழில் சித்தாவில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வீதன கோலம்னு சொல்லுவாங்க. வீதனம் அப்படின்னா அணுக்கள்னு பேர். ஸோ அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோல வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து வீதன கோலம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வீதன சுரபி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற இன்னொரு லிவர் போல் அவ்வளோ முக்கியமான ஒரு சிஸ்டம். இப்போது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா தூளுப்பு இருக்கும். இந்த தூளுப்புக்கு மாற்று முருங்கைக்கீரையில் வறுத்த உப்பு. இது எப்படின்னா, கல்லுப்பு 1 கிலோ வாங்குங்க, இரும்பு சட்டியில் கொட்டுங்க, 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை அதில் கொட்டி ஒரு முகமூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீர் பண்ணிங்கன்னா அந்த கீரை புரிஞ்சிடும். இதை தான் பக்குவம். எடுத்து முரத்தில் போட்டு புடைச்சி அந்த உப்பை வந்து சேகரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் முருங்கைக்கீரையில் வறுத்த உப்பு. அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற தூளுப்புக்கு பதிலாக இந்த உப்பை பயன்படுத்துங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த தூளுப்பில் குரோமோஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஆப்சண்ட்டாக இருக்கும். அதுதான் பல பிரச்சனைக்கு காரணம். இந்த உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. சூடான உணவுகள் 2வது பாயிண்டில் இருக்கும். சூடான உணவுகள் அப்படின்னு நம்ம எதை இங்கே வந்து மீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்த உடனே சுட சுட காஃபி குடிக்கிறது, சுட சுட டீ குடிக்கிறது, சுட சுட பால், சாதத்தை சமைச்சோடனே சாப்பிட்றது. தைராய்டு நோயாளிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வாங்க. அதாவது வந்து அது ரொம்ப ஆறி அலண்டு போகணுன்னு நான் சொல்ல வரல. ஒன்றும் மிதமான சூடு, கொதிக்கு சாப்பிடாதீங்க. அது வந்து நியூட்ரல் டெம்பரேச்சரில் சாப்பிடுங்க. அந்த மாதிரி கொதிக்கோட சாப்பிடலாம். அந்த வீதன சுரபின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டு ரொம்ப பாதிக்கப்படும். அதே போல் தான் குளிர் ஊட்டப்பட்ட உணவுகளுக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே குடிக்கிறது, அப்படியே சாப்பிட்றது எதுவும் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் ஃபுட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி, வெள்ளை சர்க்கரை, இது 2த்துக்கும் மாற்று கொடுத்துருக்கோம். அந்த மாற்றை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது ஸ்வீட்ஸ் இருக்கும் 6ஆம் நம்பரில். அந்த ஸ்வீட்ஸுக்கு மாற்று யூஸ் பண்ணிப்போங்க. இந்த உணவுக்கு பின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு பார்த்தாக்கா சாப்பிட்டு முடித்தோடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், இல்லை பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். இந்த பழக்கத்தை மாற்றிட்டு 2 வெத்தலை துண்டாக நறுக்குங்க, காம்பை தூக்கி போட்டுருங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு 200 மில்லி தண்ணியை கொதிக்க வச்சு 100 மில்லியாக வற்ற வச்சுக்கோங்க. இந்த பானத்தை வந்து நீங்கள் சும்மா ஒரு 1/2 கிளாஸ் குடித்த போதும். உணவுக்கு பின்னாடி இதை குடிச்சிங்கன்னா நல்லா செரிக்கும். இந்த பானத்தை கொதிக்க வச்சுட்டு திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடாக டீ மாதிரிலாம் குடிக்க வேண்டாம். ஆறின பின்னு அல்லது வெதுவெதுப்பான சூட்டில், பொறுக்கிற சூட்டில் இந்த பானத்தை குடிச்சிட்டு வந்தால் அந்த சுரபியினுடைய செயல்திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும். முடிஞ்ச வரை டீ, காபி, பால் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணி அந்த சுக்குமல்லி காப்பி, முருங்கைக்கீரை சூப்பு, தேர்ந்த இதில் பாலை நம்ம வந்து குறைக்கிறோம். அதனால் கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டுருமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு முருங்கைக்கீரை சூப்பு, காய்கறி சூப்பு, கீரைகள் எல்லாமே அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ டிஃபிஷியன்சிலாம் வந்து எதுவுமே வந்து 100% ஏற்படாது. தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஐஸ்கிரீம் இருக்கும், கலரு, சோடா, தூளுப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து சூடு பண்ணி திருப்பி மதியானம் சாம்பார் வச்சுருப்போம், அதை எடுத்து ராத்திரி யூஸ் பண்ணுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் எக்ஸப்ஷன் அதிகமாக இருக்குன்னா நம்ம பொருளை வேஸ்ட் பண்ண வேணாம், உணவுக்கு மரியாதை கொடுக்கணும், அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ராத்திரிக்கும் சேர்த்து சமைச்சே ஆகணும்னு மதியானமே பண்ணுறது, காலையிலேயே 3 வேளைக்கும் பண்ணுறது, அது நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சாம்பாரே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் மதியானம் அதை செய்யலை, அதனுடைய டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ராத்திரி சூடு பண்ணையில் அதனுடைய டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். பழையது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. பழையதுன்னு நான் சொல்கிறது நீராகாரம் இல்லை, அது உடலுக்கு ரொம்ப நல்லது. சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணாதீங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க போதும். இதில் இருக்கக்கூடியதை கடைப்பிடிச்சாவே 70% இது நல்லா ரெடியூஸ் ஆகும். நடைமுறையில் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.